சரி ஓகே. இப்ப எங்க போலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஏதோ ஒரு அருவி இருக்குன்னு சொன்னாங்க. காட்டுக்குள்ள வந்து கருப்பனார் கோவில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அங்க தான் நம்ம வந்து ஷூட் எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு கிறிஸ்டியாஸ் வியூ. இன்னைக்கு நானும் என்னோட ஹஸ்பண்ட் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, ஷூட்காக வந்துட்டு கொல்லி ஹில்ஸ் வரலும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னா, திருப்பூரில் இருக்க சரவணா பவன் ரெஸ்டாரண்ட்டில் தான் இருக்கோம். மிட் நைட் ஆனதுனால ஹோட்டல்ஸ் எதுவுமே கிடைக்கல. இது வந்து ஒன்று தான் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் வந்துட்டு வாங்கிக்கிட்டேன். என்னோட வந்து ஹஸ்பண்டுக்கு ரொம்பவும் லேட்டாக தான் வந்தது. என்ன அப்படின்னா, அவங்க வந்துட்டு நெய் ரோஸ்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. சரி ஓகே, நம்மளும் அப்படியே வந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிவிடுவோன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஃபைனலி எப்பயும் போல் பிச்சு பிச்சு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இப்போது எங்கே இருக்கேன் அப்படின்னா, நாங்கள் வந்துட்டு கொல்லி ஹில்ஸோடைய அடிவாரத்தில் இருக்கோம். எல்லோரும் வந்துட்டு டீ, காஃபிலாம் குடிக்க போயிட்டாங்க. நமக்கு தான் டீயும் பிடிக்காது, காஃபியும் பிடிக்காது. அதனால நான் வந்துட்டு பஸ்லேயே அமைதியாக வந்து சைலண்ட்டாக உட்காந்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், மார்னிங் ஆயிடுச்சு. பட் ஆனாலும் வந்துட்டு அந்த இருட்டாகவே இருக்க மாதிரி தெரியுதா? கொல்லி ஹில்ஸ் மேலே வந்துட்டு ஃபுல்லாகவே பெரிய பெரிய மரங்கள் இருக்கிறதுனால வந்துட்டு வெளிச்சமே வந்து தெரியல. ஃபைனலி மேலே நம்ம வந்துட்டோம். வந்துட்டு என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு பல்லெல்லாம் விளக்கிட்டு இருந்தாங்க. நான்லாம் ஃபஸ்ட்டே எல்லாமே வந்துட்டு பல்லெல்லாம் விளக்கி ரெடி ஆகிட்டேன். சரி ஓகே, இப்போ எங்கே போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஏதோ ஒரு அருவி இருக்குன்னு சொன்னாங்க. சரி அருவியை பார்க்க போகலான்னு சொல்லிட்டு பாட்டெல்லாம் பாடிட்டு என்னோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து போயிட்டாங்க. இந்த வந்து இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலி அருவியெல்லாம் இல்லை. இதில் வந்து ஏதோ ஒரு சின்னதாக தான் ஃபால்ஸ் மாதிரி இருந்தது. முன்னாடியே வந்து தண்ணிலாம் இருந்ததால நிறைய பேர் வந்து குளிச்சுட்டு போயிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு அது வந்து கம்ஃபர்டபுளாக இல்லாதனால நாங்கள் அப்புறம் திரும்ப வந்து மேலவே வந்துட்டோம். மேலே நாங்கள் வரும்போது இங்கே வந்து ஒரு வந்து ஷாப் இருந்தது. அதில் வந்து என்னென்ன வச்சுருந்தாங்கன்னா, இந்த வந்து சீரகம், மலைத்தேன், கடுகு இந்த மாதிரி வந்து நேச்சுரலாக, அதாவது கொல்லிமலையிலே கிடைக்கிறத வந்து எடுத்து அவங்களே வந்துட்டு சேல் பண்ணிகிட்ருக்காங்களாட்டுது. அங்கே நாங்கள் போய் பார்த்துட்டு ஒரு வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு வந்து மூலிகை சூப் பவுடர்னு சொல்லி வச்சுருந்தாங்க. சரி ஓகே, நம்மளும் வந்து ஒரே ஒரு பேக்கெட் வாங்குவோம்னு சொல்லிட்டு அதை வந்து எடுத்து பார்த்தோம். அதுக்குள்ளே வந்து நிறைய வந்து மூலிகைகள்லாம் போட்டு தான்ப்பா இது வந்து செஞ்சுருக்கோன்னு சொல்லி சொன்னாங்க. சரி நாங்கள் வந்து 2 பேர் தான் இருக்கனால எங்களுக்கு வந்து ஒரே ஒரு பேக்கெட் போதும்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பேக்கெட் மட்டும் வாங்கிக்கிட்டோம். அங்கேயே வந்து சூப் கடை இருந்துச்சா, சரி சூப் எப்படி தான் இருக்குன்னு சொல்லி குடிச்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு வாங்கினோம். ஆளுக்கு வந்துட்டு ஒரு டம்ளர் வாங்கிக்கிட்டோம். அது வந்து நல்லா வந்து மஞ்சள்லாம் போட்டு நல்லா வந்து வாசனைலாம் சூப்பராக இருந்தது. மூலிகை சூப் பார்த்தீங்கன்னா, மார்னிங்கில் குடிக்கிறது ரொம்பவே வந்துட்டு நல்லது. ஃபைனலி நானும் என்னுடைய ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டோம். ரெடி ஆகிட்டு கோவிலுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்குள்ளே போயிட்டோம். கோவிலில் மேலே பார்த்தீங்க அப்படின்னா, நவகிரகம்னு சொல்கிற அந்த இது வந்து ஸ்டாச்சு மாதிரி பதிச்சு வச்சுருந்தாங்க. கல்லுலேயே வந்து செஞ்சுருந்தாங்க. அப்போ தான் என்னோட வந்து ஹஸ்பண்ட் சொன்னாங்க, வீடியோஸ்லாம் எடுக்கக்கூடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, தெரியாமல் தானே எடுத்துட்டோன்னு சொல்லிட்டு விட்டுட்டு நெக்ஸ்ட் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, எட்டுக்கை அம்மன் கோவிலுக்கு தான் நாங்கள் வந்துட்டு போயிட்டுருக்கோம். இதுக்குள்ளே நாங்கள் என்ன போனதில்ல, ஃபஸ்ட் டைம் போகிறோம். சரி ஓகே, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கோம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி கடைகள்லாம் போட்டிருந்தாங்க. அதாவது வந்து கொல்லிமலையிலேயே கிடைக்கிற ஃப்ரூட்ஸு, அப்புறம் ஏதோ மூலிகைகள்லாம் சம்திங் நிறைய வந்து வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு. அப்புறம் என்ன, எவ்வளோடா தூரம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தோம். அங்கே பாருங்கள், தூரத்தில் தெரிகிறது தான் வந்து எட்டுக்கை அம்மன் கோவிலாமா. சரி ஓகே போவோம் அப்படி சொல்லிட்டு நான் பாட்டுன்னு நடந்தே வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தேன். நெக்ஸ்ட்டு நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, ஒரு வந்து காட்டுக்குள்ளே வந்து கருப்பனார் கோவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அங்கே தான் நம்ம வந்து ஷூட் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. சரி அதுக்கு இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குன்னு கேட்டு போயிட்டே இருந்தோம். பார்த்தா ஒத்தையடி பாதையில் காடு காடாக கூட்டிகிட்டு போயிட்டே இருந்தாங்க. சரி நம்மளும் கொஞ்சம் அப்படியே வந்து நடந்து போவோன்னு சொல்லிட்டு ஊருக்குள்ளேயே இருந்து வெறும் இந்த கட்டடம், பஸ்ஸு, வண்டி இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு மரங்கள் பார்க்கறதுக்கு கொஞ்சமே மனசுக்கு வந்து ரிலாக்ஸாக ஜாலியாகவும் இருந்துச்சு.
ஃபைனலி நம்ம வந்துட்டு ரீச் ஆகிட்டோம். இதுதான் வந்து கருப்பண்ணார் கோவில். பார்க்கறதுக்கு ரொம்பவே வந்து குட்டியாக இருக்கு இல்லையா? இந்த பக்கம் ஃபுல்லாகவே வந்து சைலண்ட்டாக இருந்தது இடமே. சரி ஓகே, இனிமே என்ன ஒர்க் தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்மளும் அப்படியே வந்து சுற்றி எல்லாரையுமே காமிச்சிடலான்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இருந்தேன். எல்லாரும் வந்துட்டு பூஜைலாம் செய்கிறதுக்காக வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்களேன், இது வந்து என்னன்னு சொல்லி ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தேன். இது என்னன்னு பார்த்தோம்னா பலாப்பழ மரம். நம்ம வந்து பெருசு பெருசாக பார்த்துருப்போம் இல்லையா? இதுதான் வந்துட்டு மரத்திலேயே வந்து இருக்கிறது. பிஞ்சியாக தான் இருக்குது. சின்ன சின்னதாக இருக்கிறதுனால பார்க்கறதுக்கு ரொம்பவே வந்து குட்டி குட்டியாக அழகாக வந்திருந்தது. பார்த்தீங்கன்னா மரத்துக்கு வந்து ஃபுல்லாகவே இருந்தது. கீழேருந்து மேலே லெவலும் ஃபுல்லாகவே வந்துட்டு இருந்தது. அப்படியே நம்ம பார்த்துட்டே இருக்கும்போது பக்கத்தில் ஏதோ என்னடா ஏதோ வந்து சவுண்ட்ஸ் கேட்குதுன்னு பார்க்கும்போது வாத்து எல்லாம் செம்மையாக ஹாப்பியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தது. வீடியோஸ் பார்க்கும்போதே தெரியும், ஒருத்தவங்களோட உடம்புலையும் வந்துட்டு ஒரு சாமி வந்து அருள்வாக்கு வந்து சொல்லிட்டு இருந்தது. நான் வந்து இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நேரில் பார்க்குறேன். அதனால தான் ஒரு மாதிரி ஆச்சரியமாக அதை நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். வீடியோஸ் எடுத்து முடிச்சுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து சித்தர் ஒருத்தர் வந்து இருந்திருந்தாரு. அவர் வந்து பக்தர்கள் கிட்டலாம் பேசிட்டு இருந்தாரு. சூரியன் கருப்பசாமி உன்னோட புள்ள நீ என்ன பேர்னாலும் வச்சுக்கோ. நான் எல்லா வீட்டுக்கும் சொந்தக்காரம்மா, ஒரு வீட்டுக்கு சொந்தம். நீங்கெல்லாம் இருக்கணும் அப்படின்னா எல்லாருக்கும் சொந்தம் தானே. அப்போ நீங்களே பேர் வச்சுங்க. யாரும் என்னென்ன பேர் வைக்கிறீங்களோ வச்சுக்கோங்க. அந்த பொருளுக்கு ஆசைப்பட மாட்டேன்ப்பா. எல்லாரும் நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். இங்க வரணும் அப்ப நீ சாப்பிட்டு நான் சாப்பிட்ட மாதிரி நினைச்சுக்கிட்டுமா? சரி, என் பசி ஆடிச்சு. ஒரு ஆணாளத்தையும் பெண் ஆழத்துக்குள்ள போய் மனசுக்குள்ள யாரையும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனா 2 ஆழத்துக்குள்ள ஒரே டைம் போகவும் என்னட்டு வர தெரியும். இதுவே சனீஸ்வரன் 2 பேருக்கும் சரிசமா கொடுக்கறது தான் என்னுடைய வேலை. இப்போ தெரியும் நான் யாருன்னு. அவ்வளோதாங்க. ஃபைனலி வந்துட்டு கொல்லிமலை சித்தரை வந்து மீட் பண்ணி பேசி வீடியோலாம் வந்து எடுத்தாச்சு. சரி ஓகே கிளம்புவோன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். உங்களுக்கு இந்த விளாக் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய வந்துட்டு கிறிஸ்டியாஸ் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் உங்களை வந்து பார்க்குறேன். டாட்டா.